ஹலோ, எங்கம்மா வந்துட்டு இருக்கா? அப்படியா? சரி. எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படியா? சரி சரி. யாரு வரா? யார்கிட்ட அப்ப பேசிட்டு இருக்காவ? டேடி. நீ இன்னும் உறங்கலையா? இல்ல டேடி, உறக்க வரல. ஆமா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அக்காட்ட தான். அக்கா ஊருக்கு வரல. ஊருக்கா? ஆமா, நம்ம வீட்டுக்கு வரடா. ஒன்றை எதுவும் சொல்லலையா அவ? இல்ல டேடி, எதுவுமே என்கிட்ட சொல்லல. இது என்ன ஒன்றை சொல்லாம? எப்பவும் ஒன்றை ஃபர்ஸ்ட் சொல்லுவா, நீ தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா. ப்ராமிஸா எனக்கு எதுவுமே தெரியாது டேடி, என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படியே அப்போ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டால இருக்கும். ஆமா, பெரிய சர்ப்ரைஸ். ஆமா, எதுக்கு வரா? எதுக்கு வரான்னு அவட்ட தான் கேட்கணும். என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கா. திடீர்னு கிளம்பி வந்தாச்சு. யான் வரா எதுக்கு வரான்னு ஒண்ணும் தெரியாது. அக்காலும் அத்தானே சேர்ந்து வருவாங்க. எங்க அப்ப நீ கேட்டுக்க. என்னைக்கு வராங்க? நாளைக்கு வந்துருவாங்க பத்துக்கு காலையில. வரட்டு வரட்டு. சரி, நீ போய் தூங்கு. ஏன் இப்படி முழிச்சே இருக்கா? தூக்கம் வரல டேடி. டேடி, நான் ஃபாரின் போய் படிக்கிறேன்னு சொன்னோம்ல, ஆஸ்திரேலியா போட்டுமா? என்ன ஒவ்வொரு நேரமும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா? முதல்ல அக்கா கூட அங்கதானே போயிருக்கேன்னு சொன்னா, இப்ப என்ன ஆஸ்திரேலியா? அங்கெல்லாம் வேண்டாம், அக்கா கூட அமெரிக்காலே இரு. ஆஸ்திரேலியா சூப்பரா இருக்குமா டேடி? நிறைய பேர் விசாரிச்சு பார்த்தேன். அதனாலதான் அங்க போட்டுமான்னு கேக்கேன். சரி, எதுவா இருந்தாலும் உங்க அக்கா வரட்டு, கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிடலாம். எதுக்கு எடுத்தாலும் அவகிட்ட தான் கேட்டு முடிவு எடுக்கணுமா? நீங்களும் அம்மாவும் முடிவு எடுத்தா போதாதா? அவ வேண்டான்னு எப்படின்னு சொல்ல போறா? எதுக்கும் கேட்டுக்கிடுவோம் அவகிட்டையும். அவங்க இருக்கால, அதனால ஃபாரின் பத்தி அவளுக்கு தெரியும்ல, என்னென்ன படிப்பு எப்படி இருக்கும்னு. நீ திடீர்னு இப்படி இங்க 2 வருஷம் படிக்கங்க, அங்க போய் படிக்கங்க, மாத்தி மாத்தி எங்களை போட்டு நீ குழப்பிட்டு இருக்கா. ஆமா, நான் தான் உங்களை எப்பவும் குழப்பிட்டே இருக்கேன். அவ என்னது கேட்டாலும் உடனே சரி சரின்னு சொல்லிடுறது. நம்ம ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டு கேட்டா மட்டும் இப்படி சொல்லுங்க. இதுக்குதான் உங்ககிட்ட பேசவே கூடாதுப்பா. இவன் இவ்வளவு கோவப்பட்டு போறான் இப்போ. என்னமோ. தங்கம், கொண்டா கொண்டா. ஆமா, பத்துக்க ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வறண்டு போய் சளி பிடிக்க மாதிரி இருக்கு. வலிக்கு வேற. அங்க இங்கன்னு அலையும் பத்தியா? ஒவ்வொரு கட்டடத்துக்குமா வெயிலே நிக்கிறது, வேர்த்து ஊத்துமா, அதுல சளி பிடிக்குது. என்ன செய்ய, வெயில் காலத்திலயும் சளிதான் வருது. இந்த நோய் மட்டும் எப்பவும் நம்மள விடாது போலனேங்க. ஒரே ஜலதோஷம் சளி எந்த காலநிலையிலயும் வந்துருது. வரதுச்சவன் வந்துட்டு போட்டு. ஆமா, இதுல கொஞ்ச நேரம் இரு. கொஞ்சம் இருமா, உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஆமா, பிள்ளை உறங்கிட்டாளா? அவ அப்பமே உறங்கிட்டா. ஏங்க? இல்ல, அவளை பத்தி ஒண்ணு கேக்குறதுக்குதான். சந்தியால பத்தியா? என்னது? தங்கம், நான் சொல்லியேன்னு எதுவும் அவன் மேல கோவப்படக்கூடாது, சரியா? இன்னைக்கு காலையில அங்க பஸ் ஸ்டாப்ல நின்னால, அப்ப நான் போகும்போது அங்க ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தா பத்துக்க. பையன் கூட பேசிட்டு இருந்தாளா? ஆமா, சத்தம் போடாத, முழிச்சு வந்துட போறா. சரி, சத்தம் போடல. அம்மா, நீங்க யாருன்னு கேட்டீல? கேட்டேன், ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொன்னா பத்துக்க. ஃப்ரெண்டா? ஆமா, அதான் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். நீ இனி பஸ் ஸ்டாப்புக்கு பிள்ளை போகும்போது கூட போனேன், கூட போய் நின்னுட்டு பஸ் ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வா. நான் இங்கெல்லாம் அப்படிதானே போயிட்டு இருந்தேன். இப்ப இந்த ஹோட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கவே நான் வீட்லயே இருந்துகிட்டேன். ஹோட்டல்ல நம்மளுக்கு அப்புறம் தான், பிள்ளைகள் தான் நம்மளுக்கு முதல்ல. பிள்ளைகள் வேலை நல்லபடியா வளர்த்து இன்னொரு ஆளுக்கு கையில ஒப்படைக்க வரைக்கும் எந்த குறகுத்தமும் இல்லாம நம்ம பாத்துக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னும் இல்ல, ஃப்ரீ ஆயிருவோம். நீ அதனால ஹோட்டல்ல அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். பிள்ளைய பஸ் ஸ்டாப்ல போய் ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வானே. சரி, நான் போறேன். ஆமா, அந்த பையன் எப்படி இருந்தா? யாரு? எப்படி இருந்தா என்ன? உனக்கு அதெல்லாம் எதுக்கு? இல்லங்க, நாங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது எதுவும் வந்திருப்பானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எப்படி இருந்தா அந்த பையன்? நல்ல வளர்த்தியா வெள்ளையா இருந்தாமத்துக்க. ஒரு சோப்பு கலர் வண்டியில வர வந்திருந்தான். வளர்த்தியா வெள்ளையா? ஐயா, அது அந்த பையன்ல. ஏன், யாரும் தெரிஞ்சிச்சா? இல்ல இல்ல, தெரியல பத்துடுங்க. அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் உனக்கு தெரியாதுன்னு. இதுல வர எந்த பையன் யாது பையன் கேள்வி வேற. இவருக்கு மட்டும் எல்லாம் தெரியும். என்னது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த சுக்காப்பியை குடிங்க, நான் போய் படுக்கேன். குடிக்கேன் குடிக்கேன். நம்ம பிள்ளை அந்த பையட்ட பேச மாட்டால, வந்தாலே ஒரு மாதிரி பயந்துகிட்டு ஒரு மாதிரி நிப்பா. இவ பேசனான்னு சொல்லியாரு இவரு. எதுக்கும் கூட ஒரு வாட்டி கேப்போம். ஏங்க? ஆமா, இவ பேசுனத நீங்க பாத்தீங்களா? ஆமா, நான் என்ன பொய்யா சொல்லி தங்கம்? இவ பேசிட்டு இருந்தா. அப்படியா? சரி சரி, நாளைக்கு காலையில ஆவட்டு சின்ன பண்ணிட்டு சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். சூப்பர் சூப்பர், அப்படிதான் அடி அடி அடி, அப்படிதான் அப்படிதான். இந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனை? இப்படி ராத்திரி உறங்க முடியுமா? விசில் எடுத்துட்டு நடக்காரு. விசில் பேயிட்டு டிவி ஆஃப் பண்ணி புடிங்கி போடுறேன். நாளையில இருந்து இந்த சேனல் ஒண்ணு வர முடியாத மாதிரி ஆக்கி போடுறேன். யோ மனுஷன். வாவுமா, என் கூட டிவி பார்க்க வந்தியோ? வா வா, பிள்ளைகளும் உறங்கிட்டா. ஆமா, உங்க கூட இருந்து டிவி பார்க்கிறதுக்கு தான் வந்தேன். இங்க பாரு எப்படி ஆர்சிபி அடிக்குன்னு. இங்கேரோ, அவ்வளவுதான் உமக்கு மரியாதை. இப்படி ரொம்ப இருந்து பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு விசில்ல அடிச்சிட்டு நடக்கீரு. சின்ன குழந்தை வீட்ல இருக்கு, உறங்கணுமா? பிள்ளை உறங்கிட்டு இருந்துச்சோ? ஆமா, அது கூட தெரியாது. 9 மணிக்கு மேலனா பிள்ளைகளும் உறங்கணும் கூட தெரியாம நீர்லாம் என்னத்துக்கு தான் வீட்ல இருக்கீங்க எனக்கு தெரியல. ஆபீஸ்க்கு போய்
சரி இனி அமைதியா பாக்க உமா போ போய் உறங்கு. ஏனி ஏதாவது சட்டம் வரட்டும், நடக்குது வேற. இப்பமே டிவி ஆஃப் பண்ணி போடணும் தான் வந்தேன். சரி பாவமேனு விட்டுட்டு போறேன். சரி இனி சத்தம் பண்ண மாட்டே போ. சரி இந்த ஐபிஎல் தொடங்குனதும் தொடங்குச்சு. உறக்கம் வருவா இவருக்கு. 11 மணி வரை இருந்து பாத்துக்கிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ உனக்கு இத பத்தி என்னத்த தெரியும்? நீ 2 நாள் இருந்து என் கூட சேர்ந்து பார்த்தானா மாதிரி நீயும் போய் படுக்க போக மாட்ட. எம்மா வாயை முடிக்கிட்டு தான் இருக்க நீ. எங்க சாப்பிடுதீல? அங்க போய் மேட்ச் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டேனா பாருமா போய். ஏன் இப்போ உனக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு உறங்குவேன். இது அப்படியே வச்சா ஆறி போனா நல்லா இருக்கும். பூரினா சுட சுட சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இதுக்கு தான் உமக்கு ஒண்ணு போட்டு தரது கிடையாது. இம்மா கொண்டா கொண்டா. டிவி தான பாக்குறீரு? அப்படியே பாத்துட்டு சாப்பிட வேண்டியதுதானே. சரி அதான் தான் சொல்லிட்டோம்ல, தந்துட்டா நீ போ. எங்க போறது? உமட்ட கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னது? எங்க நம்ம சசிகலா இருக்கல்ல, அவளுக்கு மோளுக்கு சென்னையில வச்சு நாளை கழிச்சு கல்யாணம் ஆமலாம் தெரியுமா? ஆமா ஆமா வர சொல்லி போன் பண்ணியிருந்தா. ரிசப்ஷன் இங்க வச்சு தானே நடத்தியாவல, அங்க போய் கிடலாம். மெட்ராஸுக்குலாம் யாரால அலைய முடியும்? யாங்க இப்படி சொல்லுதியே? மெட்ராஸுக்கு எப்பவுமா கூட்டிட்டு போறியே? இப்படி ஏதாவது கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வந்தாதானே போக முடியும். சென்னைக்கு போவோம். வசந்தா இங்க இரு, ரொம்ப பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு. மெட்ராஸ்ல இப்ப அலைய முடியாது, வெயிலு கொளுத்துது. இந்த பிள்ளைக்கு லீவு, எங்கயாவது கூட்டிட்டு போறீரா? ஒரு இடத்துக்கு போவ வீட்லயே கிடக்க வந்த பிள்ளை ஏமா எங்கயாவது கூட்டிட்டு போங்குது. இப்படி ஏதாவது வாய் பரம்பது கூட போகாம இருந்தா நம்மளா கார் வேணும்னு பிடிச்சு போகவே முடியாது. இப்ப அவியதுல டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணிருக்காங்க. மாதிரி அங்க போனதுக்கு அப்புறமா ஏதோ தங்கதுக்கு லாட்ஜ்ல எல்லாம் இடம் தராமலாம். இப்படி நம்மளுக்கு வசதியா செஞ்சு தந்த பிறகு போகாம இருந்தா எப்படி? இப்போ உனக்கு என்ன போவானு நீ முடிவு பண்ணிட்டா. என்ன சொல்ல வச்சு கேக்கே செய்வா. முடிவு பண்ணிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எந்த கேட்க மாதிரி வந்து கேட்டுன்னு செஞ்சிருவா. நான் மட்டும் இல்ல, நீர் வரணும். உம்ம குடும்பம் தானே. நீர் வராம நான் போய் என்ன செய்ய போறேன்? எனக்கு அங்க ஒரு மதிப்பு இருக்காது. நீர் வரணும். அதுக்குதான் இப்படி வந்து சொன்னியே வந்து. ஆமா மாதிரி உம்ம குடும்பம் தானே. சரி வாரேன். சரிங்க. அம்மா உங்க தம்பி வரானா? ஏதாவது கேட்டீங்களா? அவங்க பிள்ளைகள் எல்லாம் தூக்கிட்டு அங்க போக முடியாது. ரிசப்ஷனுக்கு பேக்கிடலாம், இல்லன்னா நான் மட்டும் மெட்ராஸ் போவேன்னு சொன்னான். அதுக்கு உமா ஒண்ணும் சொல்லலையாமா? அவன் என்ன சொல்லுவா? அந்த பிள்ளை பாவம். அவன் என்ன சொல்லனா அதை கேட்டுட்டு அமைதியா இருப்பா. ஒன்ன மாதிரி இப்படி தைய தக்கான குதிக்குது. அம்மா அவளை பத்தி ஒண்ணும் தெரியல. புருஷனை தூக்கி போட்டு மிதிப்பா. அவ பாவமா? நான் தைய தக்கான குதிக்கிறேன். நடக்கட்டு. ஏன் ஒரே சிரிப்பா இருக்கு? ஒண்ணும் இல்ல. உமா ரொம்ப நல்ல பிள்ளைதான். ஆமா அந்த பிள்ளைய அவன் பாத்துட்டு வந்த பிறகு நான் சரின்னு சொன்ன பிறகு அவனே கல்யாணம் பண்ணான். அவ்வளவு தங்கமான பிள்ளைய நான் பார்த்து வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு சண்டை போடட்டு அந்த வீட்டு பக்கமா கூட்டிட்டு போறேன். யாரு தங்கன்னு மாதிரி தெரிஞ்சு போறான். சண்டை போடுவாங்களா? அவ வீட்டுல சண்டை சத்தமே கேட்காது. இவ ஒருத்தி சும்மா குடும்பத்தை பிரிக்கிறதுலே இருப்பா. ஆமா சண்டை சத்தம்லாம் வெளியே கேட்காது. ஒரே அடி தானே அதுல போட்டு. கேரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசாத. போய் படிச்சு உறங்கு போ. நான் டிவியை பாக்கட்டு கிரிக்கெட் பார்க்க விடாம இருந்து கதை விட்டுட்டு இருக்கான். உண்மை ஒரு நாள் வெளியே தெரியுங்களா? அப்ப இருக்கு. இல்ல அண்ணே ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணு இல்ல மார்க் வரப்போதுல ரிசல்ட் எதை நினைச்சத வந்து பயமா இருக்கு பத்துக்க. பயப்படாம இருல. எப்படி ஒரு 2 படம் ஃபெயில் தான் ஆவா? அது முதல்ல தெரிஞ்ச விஷயம் தான. அதுக்கே மட்டும் பயந்துட்டு இருக்கா? ஏடியா அப்படி சொல்ல? படிக்கே இல்லக்கு பப்ளிக் எக்ஸாம் எங்க அம்மிட்ட கூட சொல்லல தெரியுமா? அவன் பாட்டுக்கு ஊர் மெஞ்சிட்டு இருந்தான். நான் சொன்ன பிறகு எங்க அம்மைக்கு தெரியும். இப்படி படிக்காம போய் எழுதுனா என்னையும் பாஸ் ஆவான் ஃபெயில் ஆவான்னு ஊருக்கே தெரியுமே. அப்படியெல்லாம் படிக்கலையோ? படிச்சேன். இவ கண்டனா படிக்காம சும்மா இருந்ததே. எப்பவுமே எங்க வச்சு படிச்சா? அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? என் மார்க் வந்த பிறகு பாரு. சீ நம்ம வேற இங்க வந்து தொலைச்சிட்டோம். அங்க இருந்திருந்தா கூட ஏதாவது சமாளிச்சிரலாம். இங்க தாத்தா பாட்டி வீட்ல இருந்துகிட்டு மாமனுக்குலாம் பதில் சொல்ல முடியாதே. எல சுகி உனக்கு எவ்வளவு மார்க் வரும்? எவ்வளவு மார்க் வரலாம் தெரியாது. எல்லாம் பாஸ் ஆயிமே. சே இதெல்லாம் ஒரு பளபள பாஸ் ஆவ அளவுக்கு படிக்குது. தர்மியா கலவர எத்தனை மார்க் எடுத்துக்கா? 600க்கு 523 எடுத்துக்கா. எடி சும்மா இரு. என்ன கலை விட்டுட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடுமா. சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சரிங்க அத்தை. வாங்க கீழே வந்துருங்க. நான் போறேன்னு. சரிங்க அத்தை வாரம். எடி ஓட்டப்பள்ளி அந்த கீழே போய் மாமாட்ட இவன் பாஸ் அளவுக்கு தான் படிச்சிருக்கானா எழுதிருக்கானா ஒண்ணும் சொல்ல கூடாதுன்னு வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணுமா. போலாங்க. நீ சொல்லு அதுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு. ஆமா இவனுக்கு அந்தால எல்லாரும் பயந்துருவாவ. என்ன சண்டை போடுது இந்த 2 பிள்ளைலாம். மாமா வாங்க மக்கா உட்காருங்க. எதுக்கு மாமா திடீர்னு கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு தாரேன்னு சொன்னீங்க? உங்களுக்கு அப்ப விஷயமே தெரியாது. பாட்டி உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லலையா மக்கா? இல்ல மாமா எதுவும் சொல்லல. சர்மி நீ 12th நல்ல மார்க் எடுத்ததுனால மாமா உனக்கு விருந்து வைக்கேன் ட்ரீட்னு. ஓ அப்படியா? ஆமா உங்க அம்மா நீ நல்லா படிக்க மாட்டே அக்கா தான் படிப்பான்னு சொன்ன. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கல மக்கா. அதுக்கு நான் மாமாக்கு ரொம்ப சந்தோஷம். நானே பயந்து தான் இருந்தேன் மாமா எப்படி மார்க் வருதான்னு சொல்லிட்டு. ஆனாலும் நல்லா படிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் மாமா. இப்போ சும்மா எழுதி வச்சாலே எல்லாத்துக்கும் மார்க் உண்டு. அட்டெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஆமா
எல்லாத்துக்கும் அப்படி மார்க் கொடுப்பாவனா நீ 500க்கு மேலே எடுத்துருவாள்ல சுகின். 14ஆம் தேதி தானே, பொறுத்திருந்து பாப்போம். சரி வாங்க வந்து உட்காருங்க. என்னெல்லாம் நம்மள கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தியாவ. உட்கார்ந்துக்கிடுங்க, சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லின்னு. சரி மாமா. ஏமா சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. என்ன கொண்டு வரீங்க சார்? இது என்னதுமா? மட்டன் பிரியாணி சார். சுகின் உனக்கு தான் வாங்கிக்க. நம்மளுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்காது, மாமாக்கு எப்படி தெரியும்? என்னங்கப்பா? தேங்க்ஸ் ஆன்ட்டி. எல ஒரே ஜாலி தான். இப்ப ஜாலியா தான் இருக்கு. 14ஆம் தேதி நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மாமா. என்ன சுகின்? எனக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து கேட்டோம்ல என்ன பிடிக்கும்னு. ஆமா ஆமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி மாமா. சார் நூடுல்ஸ். சபிதா நீ வாங்கிக்க மக்களே. சரி மாமா. மை ஃபேவரட் நூடுல்ஸ். யாருக்கு ட்ரீட் கொடுக்கறா அவங்களுக்கு பிடிச்சது லாஸ்ட்ல வருது. ஒண்ணு இல்ல மாமா, வரட்டு. சார் பாஸ்தா. வைங்க. என் ஃபேவரட். சரி நல்லா சாப்பிடுங்க. ஏமா அப்படியே ஆளுக்கு ஒவ்வொரு கப்ல தண்ணி வச்சிருங்க. சரிங்கய்யா. ஏதாவது வேணா திரும்ப கேளுங்க நமக்கா. சரி மாமா. இது ஹோட்டல்ல வாங்குனதா? சூப்பரா இருக்கு டேஸ்ட். இல்ல ஹோட்டல்ல எல்லாம் வாங்கல மக்கா, அந்த அக்கா தான் செஞ்சாங்க, குக் பண்றவங்க. அப்படியா? செம டேஸ்டா செஞ்சிருக்காங்க. இந்தாங்கம்மா தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. ஆண்டி சூப்பரா சமைச்சிருக்கீங்க ஆண்டி. எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா? ஆமாமா, செம டேஸ்டா இருக்கு. தேங்க் யூ. இருக்கட்டுமா, சாப்பிடுங்க. ஏதாவது வேணா கேளுங்கன்னு நிறைய வச்சிருக்கேன். சரி கேக்கும். நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு. பிரியாணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாரு போன் அடிக்கா? படுத்த உடனே போன் வருது. எந்திக்கிறதுக்கு மாச்சல் எல்லாம் இருக்கு. எங்க அந்த போனை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களா? என்ன யாருங்க போன் அடிக்கா? யார் அடிப்பாவோ அவதான். கொண்டாங்க, செல்வி தானே? ஆமா ஆமா அவதான். ஹலோ சொல்லுமா. ஏமா பிள்ளைகள் எங்க உறங்கிட்டாப்ல? உறங்கலாம் இல்லட்டி மாமி வீடு வர போயிருக்காவ. அங்கதான் அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு பத்துக்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரவளை இல்ல, அங்க உறங்கவளான்னு தெரியாது. அவன் கார்ல கொண்டு கூட்டிட்டு போனாமத்துக்கு இனி கொண்டு விடுவான்னு நினைக்கேன். அண்ணி வீட்டுக்கு போயிருக்காப்ல. என்னத்துக்கு வந்த நேரம்? தங்கத்துக்கு மொவா இளையவா 12ஆப்ல இப்ப நல்ல மார்க் எடுத்திருக்கல்ல, அதுக்கு அவன் விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். அன்னைக்கு மார்க் எடுத்து முதல்ல அவன் மாமின்ட்ட சொன்ன உடனே உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி தருவோமாக்கான்னு சொல்லியிருந்தானே, அதை வாங்கி கொடுக்காம இருக்கோமா வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அதனால அங்க பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த பிள்ளைகளை விட்டுட்டு அவளை மட்டும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்காதுல்ல, அதனால இந்த பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கான். அப்படியாமா? பரவாயில்லையே. இனி 14ஆம் தேதி வந்தாதான் இருக்கு. பயமா இருக்குமே எனக்கு இந்த பயலை நினைச்சாலே. மார்க் என்னன்னு எடுக்கான்னு தெரியல. பாஸ் ஆயிட்டா பரவாயில்ல எல்லாத்துலயும். ஒன்னும் பயப்படாத. இனி பயந்து என்ன ஆக போகுது? பரீட்சை எழுதி முடிச்சாச்சு. பாஸ் ஆனா சரி, இல்லன்னா திரும்ப எழுதுவான். நீ அதெல்லாம் போட்டு மனசுல நினைச்சு குழப்பிட்டு கிடக்காத. ஆனாலும் எனக்கு கஷ்டமா இருக்குமா. எல்லாரும் மார்க் கேட்பாவ. எத்தனை மார்க்னு என்னத்த சொல்லதுக்கு? சே, கொஞ்சம் பரவாயில்லாம மார்க் எடுத்தா பரவாயில்ல. அன்னை வேற ஏசுவான் அவனை. அவன் உரிமையோட தானே ஏசுக, அதனா பாத்துக்கிட்டேன். நீ போட்டு அழுதுட்டு கிடக்காத. அழகே செய்யிப்போம். அழியாளா எதுக்கு? ஒண்ணுல நீங்க போய் படுக்க போங்க. ஏமா அப்பா? ஏமா? ஆமாமா அப்பா தான். கேக்காவ குடுக்கட்டா? பேசுறியா? இல்ல வேண்டாமா, தர பேசி வைக்க. ஐயோ நல்ல மார்க் எடுக்கணுமே கடவுளே.